أشهد أن لا நம்ம ஜாமியா தாருல் இல்மிக்காக ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும் பொழுது 100 ரூபா போடுங்கன்னு சொல்கிறோம். 100 ரூபாங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய தொகையே கிடையாது. ஏன்னா 4 நண்பர்கள் சேர்ந்து நம்ம ஒரு டீ குடித்தா காஃபி குடித்தா 100 ரூபா ஆகிடும். அதனால் ஒவ்வொரு பயானம் பார்க்கும்போது 100 ரூபா போடுங்க. உதாரணமாக என்னோட ஒரு பயானம் 50,000 பேர் பார்க்குறாங்கன்னா அந்த 50,000 பேர் 100 ரூபா போட்டிங்கன்னா 50 லட்ச ரூபா வந்துடும். 2 தடவை போட்டால் 1 கோடி ரூபா ஆகிடும். அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அதனால் தயவு செஞ்சு அன்பான வேண்டுகோள் என்ன சொன்னால், என்னுடைய ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ பயனடைறீங்க. அந்த பயனுக்கு பிரதிபகாரமாக உங்கள்கிட்ட கேட்குறது எனக்காண்டி கேட்கல, அல்லாஹ் தீனுக்காண்டி கேட்குறேன். ஒரு 100 ரூபா போடுங்க. ஒவ்வொரு பயான் பார்க்கும்பொழுது ஒரு 100 ரூபா போடுங்க. வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த இஸ்லாமிய கலாச்சார மையத்தை, இஸ்லாமிய கல்வி மையத்தை மேலும் மேலும் உருவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் ஜிபே பண்ணும்பொழுது அந்த நம்பர் ஏதாவது மிஸ்டேக்கு, நம்பர் ஒழுங்காக போல அல்லது உங்களுக்கு அது ரீச் ஆக மாட்டேன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அக்கௌண்ட்டில் கூட போடுங்க. 2 அக்கௌண்ட் நம்பரையும் தர்றோம், அதுலேயும் போடுங்க. தயவு செஞ்சு ஒவ்வொரு தடவையும் பயான் பார்க்கும்போது 100 ரூபா போட மறக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜி அல்ஹம்துலில்லாஹ். எங்கேருந்து பேசுறீங்க? எனக்கு சூரா தௌபா இருக்கலாம். 24 வருஷம் கொஞ்சம் எழுதுவேன். சூரா செகண்ட் வந்து ஆமா அது என்ன டவுட்? ஆமா அது 24 வருஷம் நம்ம செகண்ட் எல்லாரும் இப்போ இது படிக்கணும் இல்லையா அந்த ஓதுங்க. அந்த முதல் ரக்காத்து வந்து முதல் 2 ரக்காத்து தௌபா, செகண்ட் 2 ரக்காத்து ஸலாத்துல் ஹாஜாத், 3 ரக்காத்து பார்த்தீங்கன்னா ஸலாத்துல் சுக்ரியா படிக்கலாம். ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்கிற தேடிட்டு இருக்கிறேன். சூரா தௌபால எத்தனை? 24 அல்ல இட்டு சொல்லிப்பாங்க 24 قل إن كان آباؤكم وأبناؤكم إخوانكم وعشيرتكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها هدايتها. அதில் என்ன டவுட் உங்களுக்கு? சொல்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆயத்தில் இன்னைக்கு உலகத்துக்கு, இன்னைக்கு உள்ள மக்களுக்கு சொல்ற மாதிரி ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான். அதில் என்ன சொல்கிறான்? 8 விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இந்த 8 விஷயங்களை, இந்த 8 விஷயங்களும் அல்லாஹ் இன்னொரு 3 விஷயத்தை சொல்கிறான். ஒரு 8 வெர்சஸ் 3. இந்த 8 விஷயங்களும் இந்த 3ஐ விட உங்களுக்கு பிரியமானதாக இருந்தால், எனக்கு இந்த 3 முக்கியம் இல்லை, இந்த 8 தான் முக்கியம் அப்படின்னு இந்த 3ஐ விட இந்த 8 உங்களுக்கு முக்கியமானதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அதாபு உங்கள் மீது இறங்குவதை எதிர்பாருங்கள் அப்படிங்கிறான். இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமும் அந்த 3ஐ விட இந்த 8ஐ தான் நேசிக்கிறதல்ல, அப்படியே வெறி பிடிச்சி அலையிறாங்க அதுக்கு, அந்த 8க்கு. அது என்ன சொல்கிறான் அல்லாஹ்? முதல்ல சொல்கிறான், குல் இன் கான ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்களோ, ஓ அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளோ, ஓ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்களோ, ஓ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்களோ, ஓ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா நீங்கள் நஷ்டமாயிடுமோ என்று பயப்படக்கூடிய உங்களுடைய வியாபாரமும், ஓ மசாக்கின தரல்லவுனஹா நீங்கள் விரும்பி சந்தோஷமாக கட்டிய உங்களுடைய வீடுகளும், குல் இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வால் நிக்தரப்துமுஹா ஓ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா ஓ மசாக்கின தரல்லவுனஹா. வ அம்வால் நிக்தரப்துமுஹா நீங்கள் சேர்த்து வச்சுருக்க செல்வமோ. முதல்ல 5 உறவுகளை சொல்கிறான். 5 உறவுகள். இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர், வ அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்கள். இந்த 5. அப்புறம் 3 என்ன சொல்கிறான்? ஓ அம்வால நெக்தரப்துமுஹா நீங்கள் சேர்த்து வைத்த செல்வங்களும், ஓ திஜாரத்தன் தக்ஷவுன கசாதஹா நீங்கள் நஷ்டமாயிடும் பயந்து செய்கிறீங்களே அந்த வியாபாரமும், ஓ மசாக்கின தரலவுனஹா நல்ல அழகான ஒரு அற்புதமான வீட்டை கட்டிட்டோம்பா இப்போ நிம்மதியாக உட்காந்துறேன் அப்படின்னு நீங்கள் பொருந்தி கொண்ட உங்களுடைய வீடுகளும். இந்த 8. இந்த 8ம் அஹப்ப இலைக்கும் உங்களிடத்தில் பிரியத்திற்குரியதாக இருந்தால், எதை காட்டிலும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி அல்லாஹ்வை காட்டிலும், அல்லாஹ் ரசூலை காட்டிலும், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் பாடுபடுவதை காட்டிலும், இந்த 3ஐ காட்டிலும். அப்போ இந்த 8ம் இந்த 3ஐ காட்டிலும் உங்களுக்கு பிரியமானதாக இருந்தால் ஃபதரப்பசு ஹத்தா யத்தி அல்லாஹ் பிஅம்ரிஹி அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குவதை எதிர்பாருங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன் உங்களை போன்ற அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான். அல்லாஹ் அக்பர். இன்றைக்கி உலக மக்கள் எப்படி உலக வெறி பிடிச்சி அலைகிறாங்க, உலக மோகத்தில் மூழ்கி போய் கிடக்கிறாங்க. காசு காசு காசு, பணம் 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 பணம். உலக மோகம் அப்படியே உள்ளங்களை அப்படியே பூட்டப்படுது. இன்றைக்கி காசு இல்லாட்டா வாழ்க்கையே இல்லை, பணம் இல்லாட்டா பணம். இதெல்லாம் குர்ஆன் ஆயத்து. பணம் இல்லாட்டா பணம்,
பணம் பாதாளம் வரை பாயும். இதெல்லாம் குர்ஆன் ஆயத்து மாதிரி நமக்கு பெரிய முக்கியமான வசனம். இதெல்லாம் இந்த மாதிரி சில காமெடியான வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருடைய உள்ளத்துலேயும் உலக மோகம் அப்படியே பூந்துருச்சுங்க. அல்லாவை காட்டிலும் அல்லாஹ் ரசூலை காட்டிலும் அவனுடைய தீனுக்காண்டி பாடுபடுவதை காட்டிலும் இந்த உலகம் தான் நமக்கு பெருசாக தெரியுது. என்ன சொல்கிறீங்க, நான் 5 வேளை தொழுகிறேன். ஆமாம், தொழுகிற எதுக்காண்டி தொழுகிறோம்? ஏதோ போனால் போதும் அல்லா மேலே இறக்கப்பட்டு தொழுதுட்டு இருக்கிறோம். நீ தொழுது எதுக்கு தொழுகிறோங்க? ஏதோ அல்லா பழச்சிட்டு போகிறான், போனால் போது 2 ரக்காத் தொழுதுட்டு வந்துடுவோம் அப்படின்னு தொழுகிறோம். அதில் இன்னும் சில பேர் எதுக்கு தொழுறோன்னா, நான் தொழுது முடித்த உடனே இந்த பாக்கெட்டில் பொத்துன்னு ஒரு கோல்டு காயின் உள்ளணும், இந்த பாக்கெட்டில் பொத்துன்னு ஒரு கோல்டு காயின் உள்ளணும். அப்படி உலாட்டா என்ன பண்ணுவோம், அல்லாவோட சட்டைக்கு போடுவோம். என்ன சார் சொல்கிறீங்க, நானும் தொழுது பார்க்குறேன், ஒரு பறக்கத்து வர மாட்டேன், மண் வர மாட்டேன். ஏற்ற கடைக்காரன் பாருங்க, அவன் ஜும்மா கூட மூட மாட்டேங்கிறான். ஒரு கடை 2 கடை ஆகிடுச்சு, 2 கடை 4 கடை ஆகிடுச்சு, ஒரு பங்களா 2 பங்களா ஆகிடுச்சு. நான் உளுந்து தொழுகிறேன், எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. என்னோட இப்படியே சொல்லாது, क्या हजरत बोलते सो तुम्हें नमाज पढ़ो 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 बोलते हैं, पढ़ो 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 तग्गा हजरत क्या भी मिलता नहीं, पढ़ो 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 तग्गा क्या भी मिलता नहीं, तुम्हें नमाज पढ़ो नमाज पढ़ो नमाज पढ़ो बोलते हैं, पढ़ो 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 तग्गा. அப்படியே அங்கேயே உங்களுக்கு செத்து போயிட்டாரான், தொழுதே செத்து போயிட்டாரான். தொழுது நொந்து நூடுல்ஸாக போயிட்டேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, தொழுகையே வந்து எனக்கு கிடைக்கிறதுக்காண்டி தான் நமாஸ் படத்தை கொஞ்சம் பறக்கத்து மில்னா தொழுது முடிஞ்ச சலாம் கொடுத்த உடனே இந்த பாக்கெட்டில் ஒரு பொத்துன்னு கோல்டு காயின் விழணும், இந்த பாக்கெட்டில் பொத்துன்னு கோல்டு காயின் விழும். இது எதிர்பார்க்குறோம் நம்ம அல்லாட்ட. இதுக்கான தொழுகிறோம் பல பேர். நம்ம இன்னும் சில பேர் அண்ணா அல்லா இது போனால் பார்த்து அல்லா பொழைச்சிட்டு போகிறான். இதான் இபாதத்தா, இதான் மார்க்கமா? அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய கடையை விட, உன்னுடைய வியாபாரத்தை விட, நீ சேர்த்து வைத்த செல்வத்தை விட, நீ பொருந்தி கொண்டு உன்னுடைய வீட்டை விட, உன்னுடைய தாய் தந்தையை விட, உன்னுடைய மனைவியை விட, மக்களை விட, சகோதரரை விட, அத்தனை பேரை விடவும் அல்லாஹ் உனக்கு முகப்பத்தானவனாக இருக்கணும். அல்லாஹ் சொல்லிட்டானா, இவங்க யார் சொன்னால் பற்றி கவலை இல்லை. நீ பசங்களை பார்க்குறோம், அப்பா சொல்லாத பொண்ணை முடிப்பான், அப்பா சொல்லாத பொண்ணை முடிப்பான். ஆனால் அந்த அப்பா வரதட்சணை கேட்டான்னா என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா வாங்குறாரு வரதட்சணை, எங்கள் அப்பா வாங்குறாரு. பெருமானா சார் தெளிவாக சொல்கிறாங்க, லா தாஅத்தலில் மஹ்லூகி ஃபி மாசியத்தில் ஹாலிகி, படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் படைப்பினங்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பெத்த தாய் தாப்பனே சொன்னாலும் சரி, அல்லாஹ்க்கு மாறு செஞ்சுனா மாறு செய்யக்கூடாது, தொழுகை விடுனா விடக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது. இது அல்லாஹ்க்கு மாறு செய்கிற விஷயம். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். தீன் படி நடக்கும் பொழுது இந்த 8 சோதனைகள் நமக்கு வரும். அத்தா மூலமாக வரும், அம்மா மூலமாக வரும், பிள்ளைகள் மூலமாக வரும், மனைவி மூலமாக வரும், எவ்வளோ மூலமாக வரும், வியாபாரத்தின் மூலமாக வரும். அந்த சோதனையில் ஓரமாற்றி வச்சுட்டு என் ரப்பு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் ரசூல் என்ன சொல்கிறான். இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா, ஒரு வியாபாரி முதல் போட்டு வியாபாரம் பண்ணுறான். ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று வருது, பெரிய ஆர்டரு, ஒரு 20 லட்ச ரூபா ஆர்டரு. ஆனால் அவன் கையில் 5 லட்ச ரூபா தான் கேஷ் இருக்குது. அந்த 20 லட்ச ரூபா ஆர்டர் எடுத்தால் 10 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். 20 லட்ச ரூபா ஆர்டர் எடுத்தால் கையில் வந்துருச்சு ஆர்டரு, இப்போ ஒரே தேவை பணம் வேணும், எடுத்தால் 10 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். ஆனால் கையில் இது 5 லட்சம் தான் இருக்குது. இவன் என்ன பண்ணுவான், வட்டிக்கு வாங்குவான், பேங்க் ஓடி போடுவான், ஓவர் டிராப் பண்ணுவான். ஆனால் அல்லாஹ் ஹராமாக்கிட்டானே, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னத்தா பாபா மின் அபுவா பிரிபா கமன்னத்தா உம்மகு சபையின வர்றா, யார் வட்டியினுடைய ஒரு வாசலுக்கு வந்து விட்டானோ பெற்ற தாயிடத்தில் 70 முறை விபச்சாரம் செய்தவனை விட கொடூரமான அவன் நவுதுபில்லாஹ் சொல்ல சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொடூரமான வார்த்தையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எந்த பாத்துக்கு பயன்படுத்தினதில்லை. அவ்வளோ கொடூரமான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஒரு முறை வட்டியின் வாசலுக்கு வந்து விட்டால் பெற்ற தாயிடத்தில் 70 முறை விபச்சாரம் செய்ய கொடூரமானவன். இவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை, வட்டிக்கு வாங்குறான். ஏன், அந்த 10 லட்ச ரூபா பெருசாக தெரியுது. 20 லட்ச ரூபா முதல் போட்டோன்னா 10 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும், அது பெருசாக தெரியுது. அதனால் என்ன பண்ணுறான், 15 லட்ச ரூபா என்ன பண்ணுறான், வட்டிக்கு வாங்குறான். எவ்வளோ பெரிய ஹராமு, எவ்வளோ பெரிய பாவம். அல்லாஹ் சொன்னா, இன்னல்லதீன யாக்குலுன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதகப்பத்து ஷைத்தானு மினல் மஸ். சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சொல்கிறான், யார் வட்டியை உண்ணுகிறார்களோ மறுமையில் எழுப்பப்படும் பொழுது, வட்டியோடு சம்மந்தப்படுறாங்களோ மறுமையில் எழுப்பப்படும் பொழுது பைத்தியம் பிடித்து, பைத்தியத்தால் ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவனை போன்று எழுப்பப்படுவான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு அந்த 10 லட்ச ரூபா தான் முக்கியம். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த 3ஐ காட்டிலும், அல்லாஹ்வை காட்டிலும், அல்லாஹ் ரசூலை காட்டிலும், அவனுடைய பாதையிலே பாடுபடுவதை காட்டணும். தீனுக்காண்டி பாடுபடணும், அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி பாடுபடணும். அப்படி பாடுபடுவதை காட்டிலும் உங்களுக்கு ஓப்பானதாக இருந்தால் இந்த 8 தான் முக்கியம்டாக்கா. அல்லாஹ்வுடைய அதாவை எதிர்பார்க்கிறான். இன்றைக்கி தான் உலகத்தில் அங்கங்கே அல்லாஹ்வுடைய அதாவை வந்துகிட்டே இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமைக்குரியவர்களே, இன்றைய காலகட்டம் எவ்வளவு சீரழிந்து போய் கிடைக்கின்றது. நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு தெரியாத விஷயம் அல்ல. நம்முடைய பிள்ளைகள், பள்ளிக்கு போகக்கூடிய பிள்ளைகள் கல்வி கற்க அனுப்புகின்றோம். ஆனால் அங்கே கல்வி கற்பதை விட அவர்கள் ஒழுக்கக்கேடுகளை கற்கக்கூடிய மோசமான சூழ்நிலையை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் கூட
பழகக்கூடிய பிள்ளைகள் கெட்ட கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளை கெடுக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம். இதனால் இன்றைக்கி ஒவ்வொரு பெற்றோருமே கவலைப்படுறோம். நம்முடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்து ஆளாக்குவதற்குள் நம்ம படக்கூடிய பாடு கொஞ்சம் நெஞ்ச விஷயம் அல்ல. இதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தீனுல் இஸ்லாத்தை கொடுத்துருக்கான். நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை தீனுல் இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்தால் அதன் மூலமாக எவ்வளோ பெரிய ஹராமான விஷயங்கள், எவ்வளோ பெரிய மோசமான விளைவுகள், எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலைகள் அவர்களுக்கு வந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மார்க்க கல்வியை வைத்து அவங்களை ஹராமை விட்டு தடுத்து நல்ல பிள்ளையாக உருவாக்குவான். அந்த அடிப்படையில் நம்ம பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் மார்க்கத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் ஜாமியா தாருல் இல்மி. உலக கல்வியும் மார்க்க கல்வியும் ஒரு சேர கற்றுக் கொடுத்து அவர்களை 6ஆம் வகுப்பிலிருந்து டிகிரி முடிக்கிற வரைக்கும் எந்த கிளாஸில் வேணாலும் சேர்க்கலாம். நீங்கள் நோ ஏஜ் லிமிட், நோ எஜுகேஷன் லிமிட், அந்த பாலிசியை கொண்டு வந்திருக்கிறோம். 6ஆம் வகுப்பு பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு 10ஆம் வகுப்புக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் அவங்களை படிக்க வச்சு அந்த 5 வருஷத்தில் அவங்கள ஹாஃபிஸாக ஆக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நல்ல ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு 10ஆவதுக்கு அப்புறம் 11th 12th நம்மளே படிக்க வைப்போம். அதுக்கப்புறம் 5 வருஷம் லா கோர்ஸ். லா கோர்ஸ் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் இந்தியாவோட நிலைமை என்னன்னு சொன்னால், முஸ்லீம்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சட்ட போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அது ஹிஜாப்லேருந்து சிஏ என்ஆர்சி வரைக்கும், வக்குஃப் பிரச்சனை வரைக்கும் அத்தனைக்கும் சட்டப்படி போராடி தான் நம்முடைய பிரச்சனை தீர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த நிலையிலே நம்ம சமுதாயத்திற்கு நிறைய அட்வொகேட்டுகள் தேவைப்படுகிறார்கள். அட்வொகேட்டுக்கு மட்டுமல்ல, மேஜிஸ்ட்ரேட்லேருந்து ஆரம்பித்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, ஹைகோர்ட் ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வரைக்கும் முஸ்லீம்கள் போய் அமர வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கின்றோம். இதற்காக தான் நம்ம அப்படி மேஜிஸ்ட்ரேட்லேருந்து ஆரம்பித்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கட்டும், முன்சிப்பாக இருக்கட்டும், மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கட்டும், அல்லது ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும், அல்லது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும், அவர்கள் அனைவருமே ஆலிம்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்ஹம்துலில்லாஹ் ஆலிம் ப்ளஸ் அட்வொகேட்னு ஆரம்பித்து கடந்த 5 வருஷமாக சிறப்பாக நடத்திட்டு 4 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் 5வது வருஷத்தில் ஆரம்பிக்கிறோம். இப்போ 50 மாணவர்கள் தங்கி ஓதிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு லா கோர்ஸ் இருந்த பெங்களூரில் உள்ள அல்லமின் லா யூனிவர்சிட்டியோட நம்ம டைப் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு முழுமையான லா கோர்ஸ் கொடுக்குறோம். இதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஹைகோர்ட் நீதிபதிகள், திறமையான சீனியர் லாயர்ஸ்கள் கொண்ட டீம் வந்து அந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இதற்கு ஜாமியா தாருல் இல்மிலே உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து மார்க்க கல்வியும் உலக கல்வியும் ஒரு சேர கற்றுக்கொள்வதற்கான அல்லாஹ் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு. இவர்களுக்கு நம்ம தங்குமிடம், சாப்பாடு, பாட புத்தகங்கள், நல்ல ஒழுக்க சூழ்நிலை, உடற்பயிற்சி, வாரம் வாரம் கராத்தே பயிற்சி கொடுக்குறோம், தினந்தோறும் உடற்பயிற்சி கொடுக்குறோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ஸ்பெஷல் டீச்சர் போட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி கொடுக்குறோம். இப்படி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொந்த பிள்ளைகளை எவ்வளோ திறமையான பிள்ளைகளாக படிக்க வைக்கணுமோ அந்தளவுக்கு ஜாமியா தாருல் இல்மி மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை அட்மிஷன் போடுங்க. அட்மிஷன் இப்பொழுது நடந்துகிட்டு இருக்குது. இந்த ரமலானில் 6th ஆரம்பித்து நீங்கள் டிகிரி வரைக்கும், டிகிரி முடிச்சிருந்தா கூட இன்றைக்கி கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணார், டிகிரி முடிச்சிருக்கிறேன் எனக்கு அட்மிஷன் கிடைக்குமா, தாராளமாக அட்மிஷன் பண்ணுவாங்க. அப்போ 6th ஆரம்பித்து நீங்கள் டிகிரி வரைக்கும் நோ ஏஜ் லிமிட், நோ எஜுகேஷன் லிமிட். நீங்கள் எந்த லெவலில் வரீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு தகுதியான கோர்ஸ் எந்த கோர்ஸோ அந்த கோர்ஸை கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். எங்களை கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். வல்ல ரப்பல் ஆலமீன் நம்முடைய சமுதாயத்தை உன்னதமான சமுதாயமாக உருவாக்குவதற்காக, அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக உருவாக்குவதற்காக நாங்கள் எடுத்து வந்த முயற்சியை அல்லாஹ் கபூல் செய்வதற்காக துவா செய்யுங்க. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.